வணக்கம். இந்த வீடியோவில் யூடிஎல் ஆர்எக்ஸில் ஷார்ட் புக்கை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோன்றதை செக் பண்ணலாம். மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட் புக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு எந்த சோர்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு எங்கே ப்ராடக்ட் ஆட் ஆயிருக்குன்றது ஸ்டேட்டஸ் இங்கே செக் பண்ணலாம். ஸோ இன்வென்ட்ரி, பர்ச்சேஸ் ஆர்டர், ஷார்ட் புக், ஸோ அந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்புறமா ஆட் நியூ ஐட்டம். ஸோ இங்கேருந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணியிருந்தோம். ஸோ ஷார்ட் புக்குக்கு எப்படியெல்லாம் நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ணலான்றது அதில் மேஜர் பாயிண்ட் வந்துட்டு இங்கே மேனுவலாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்ட் ப்ளஸ் F9, ஆல்ட் ப்ளஸ் F10. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு கூட நம்ம குவான்டிட்டியோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அசைன் ஆகிருக்க ப்ராடக்ட்டு, அந்த ஒரு ப்ராடக்டை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா ஐ ஆப்ஷனை இங்கே கிளிக் பண்ணிட்டோம்னா ப்ரீவியஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இருந்து என்ன மார்ஜினுக்கு நம்மளுக்கு வந்திருக்குன்றது இந்த காலமில் செக் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம வந்துட்டு ஆர்டரை டிஸ்ட்ரிபியூட்டரை மாற்றிட்டு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் மேலே கிளிக் பண்ணோன்னா ஓகே, ஸோ நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் மாற்றுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ கீழே பார்ப்ப போகிறோம் நீங்கள் டைப்பிங் பண்ணுறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டியை வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம், லோ ஆர் ஹை. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனு. ஓகே, நெக்ஸ்ட் குவான்டிட்டி, ஆர்டர் குவான்டிட்டி நீங்கள் எவ்வளோ போடணுன்ட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் பெண்டிங்கா ஆர்டர்டா, ஸோ அதை வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கே ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆர்டர் அப்டேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம என்டர் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துட்டோம்னா ஸ்டேட்டஸ் வந்துட்டு அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம இதை டேட் வைஸ் கூட ஃபில்டர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மோர் ஃபில்டரில் வந்துட்டு கிளிக் பண்ணோன்னா ஸோ ப்ரியாரிட்டி வைஸ் அண்ட் லோ ஆர் ஹை, ஸோ ப்ரியாரிட்டி வைஸ் கூட நம்ம இங்கே வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ரிக்வஸ்டட் பை கஸ்டமர் மட்டும் இருந்தால் அது கூட ஃபில்டர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருந்தால் அது கூட அப்டேட் பண்ணி நம்ம இங்கே வந்துட்டு அப்ளை ஃபில்டர் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இங்கே எல்லாமே ஐட்டம் ஃபில்டர் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் ரிக்வெஸ்டட் பை என்ற ஆப்ஷன் இங்கே இருக்குது. நம்மளுக்கு இங்கே பெல் ஐக்கான் அங்கே நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் போகணும். ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ண உடனேன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் கஸ்டமர்ஸை ஆட் பண்ணி சப்மிட் கொடுத்தோம்னா ஒன்ஸ் பர்ச்சேஸ் என்ட்ரி போட்ட உடனே மொபைலில் நம்மளுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும் ஆப்பில், பேஷண்ட் ஆப்பில். ஓகே, ஸோ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் கஸ்டமருக்கு போகும். நெக்ஸ்ட் ஓகே, ஸோ சேம் ஆப்ஷன்லேயே வந்துட்டு நம்ம இப்போது டிஸ்ட்ரிபியூட்டரை வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டர் வைஸு. ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஆர்டர் பெண்டிங் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்ம டேட் அண்ட் மோர் ஃபில்டர் வைஸ் பண்ணிவிட்டு ஐட்டமாக செலக்ட் பண்ணி நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம். சிங்கிள் ஐட்டமும் பண்ணலாம், மல்டிபிள் ஐட்டம் பண்ணால் மேலே இருக்கிற செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ 2 ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டோம். அண்ட் கீழே பாட்டமில் பார்த்தோம்னா ஜென்ரேட் POன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் ஆர்டரு அதை கிளிக் பண்ணி ஜென்ரேட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த ஒரு ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். ஓகே, ஸோ PO ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு ஸோ நம்ம எந்த ஒரு ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகிருக்கிறத நம்ம இங்கே கவனிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருந்து PO ஜென்ரேட்டடுக்கு போயிடும் டைரெக்டாக. ஓகே, இட் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி இப்போ PO ஜென்ரேட் பண்ணியிருக்கோன்றது. ஸோ PO ஜென்ரேட் ஆனது வந்துட்டு நம்ம எங்கே ட்ராக்கிங் பண்ணுவோம் அப்படின்றத பர்ச்சேஸில் செக் பண்ணிக்கலாம். ஓகே, பர்ச்சேஸில் PO ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் மீன்ஸ் PO ஆர்டர் வைஸ் கூட இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். மெயில் மேலே ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா ரைட் சைடில் இங்கே மெயில் நோட்டிஃபிகேஷன் போகும். அண்ட் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா வாட்ஸ்அப்பில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பலாம். இதுதான் வெப் ஆர்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் வைஸ் கூட நம்ம இங்கே ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வைஸ் கூட நம்ம இங்கே ட்ராக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக நம்ம ஷார்ட் புக்லேருந்து ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம ஆர்டர் போட்ட டீட்டெயில்ஸை வந்துட்டு ரிப்போர்ட்டிங்கில் எப்படி ட்ராக்கிங் பண்ணோன்றதை இப்போ செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அதை சர்வ் பண்ணியிருக்கோமா இல்லையான்றது மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிப்போர்ட்ஸுக்கு போனோன்னா அதர்ஸ். ஓகே, இதில் ஷார்ட் புக் ரிமைண்டர்ஸ், ஸோ நம்ம கஸ்டமர்ஸுக்கு என்ன ரிமைண்டர் வச்சுருப்போம் ஸோ அதை வந்துட்டு இங்கே டேட் ஃபில்டர் போட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட் 30 டேஸாக அண்ட் ஸ்டேட்டஸ். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம சேல் பண்ணியிருக்கோமா இல்லையான்றது. ஸோ பர்ச்சேஸ் என்டர்ட் ஆயிருக்கு. ஓகே, சேல் என்டர்ட் இன்னும் ஆகலை. ஸோ இட் மீன்ஸ் நாங்கள் இன்னும் கஸ்டமருக்கு கொடுக்கல. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக நம்ம ஷார்ட் புக்கை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.